பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலூர்ல தான் இருக்கோம், அகரம் ஜேரியில. நாளை நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் விஜய் அவர்கள் தாவேகா நிர்வாகிகள சந்திப்பு கூட்டம் இங்க நடக்கவிருக்கு. இதோட ஏற்பாடுகள் நேற்றிலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இந்த இடத்த அவங்க நிரவி இதுக்கான ஏற்பாடுகள் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டமா இந்த ஏற்பாடுகள் நடைபெற தயார் நிலையில இருந்த நிலையில் திடீரென்று நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமா இது மாறி இருக்கு. இங்கே நிர்வாகிகள் சந்திப்பு கொடுத்துக்கும் பல நிபந்தனைகள், அதில் குறிப்பாக இந்த மேற்கூரை அமைக்கணும் அப்படின்ற நிபந்தனைக்கு உடனே தலைமையின் அறிவுறுத்தலின்படி அதையும் பண்ணிருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இறுதி நேரம் சொன்ன இந்த நிபந்தனைகளையும் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வேல்முருகன் மற்றும் பலரும் இணைந்து இந்த வேலைகளை இரவும் பகலுமா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வேலைகள் முடிகிற தருவாயில் இருக்கும் பொழுது இந்த மேற்கூரையானது நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் மக்கள்கள் அதாவது 4900 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலுமே கூட வரக்கூடியவங்கள் இன்னமும் நீண்ட தூரம் அவங்க நின்று பார்க்கக்கூடிய வகையில் இந்த கூட்டமானது, இந்த மைதானமானது தயார் நிலையில் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறது போல இங்கே தண்ணீர், மருத்துவம், இந்த மாதிரி பல ஏற்பாடுகள் எல்லாம் முதலுதவிக்கு தயார் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே மேல்கூரையோட அமைப்புகளையும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக இரவும் பகலுமா இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாதி இடத்த முடிவடைந்த நிலையில் மீண்டும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் நிறைய வேலைகளை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். கிரெயின் ஆப்ரேட்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே இரவும் பகலுமாக அவங்களோட வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பணிகளை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைட், ஏன்னா நாளை அனுமதியானது விஜய் அவர்கள் வேலூருக்கு சந்திச்சு 12 to 3 to 4, அதாவது 12லேருந்து 4 மணி வரைக்கும் அனுமதி வழங்கியிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறாங்க. இன்னும் தலைமையிலேருந்து அறிவிப்பு வரும் வரையும் அந்த நேரமானது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. வழக்கமாக தாவேகா சார்பாக கூட்டம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் ஒரு அறிக்கை வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோடு யாரும் வராதீங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு அறிக்கை வரும் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு. இம்முறை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். ஸோ அதனால ரெக்வஸ்டாகவும் கண்டிப்பாகவும் பொதுமக்கள் கலந்துக்க கூடாது அப்படின்றத அறிவுறுத்தி நாளைக்கு இல்லை இன்று மாலைக்குள்ள ஒரு அறிக்கை வரக்கூடியதாக நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வேலூரில் நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடிகள் எல்லாமே நம்மளை வரவிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அகரம் ஜேரி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த மைதானத்தை வந்தடைஞ்சிடலாம். இந்த மைதானத்தை சுற்றியுமே தாவேகாவின் கொடியானது பறந்துக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் வரக்கூடிய வழியும் தயார் நிலையில் உள்ளது. அதுவும் ரொம்ப சீக்கிரட்டாக அதை அமைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த தயார் நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக பல நிபந்தனைகள் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதில் முக்கிய நிபந்தனைகளாக மேற்கூரை மற்றும் நாற்காலிகள். சேலத்தில் நடைபெற்ற சின்ன சலசலப்பின் காரணமாக நாற்காலிகள் நீங்கள் கண்டிப்பாக அமைக்கணும் அப்படின்னு காவல்துறை சார்பாக ஒரு வேண்டுகோள் வைத்தது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அதுக்கும் இவங்க சரி அப்படின்ற மாதிரி சொல்லி நாற்காலிகளும் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆனது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மேற்கூரையில் பாதி வேலைகள் முடிவடைந்த நிலையில் நாற்காலிகளும் போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இங்கேயும் பாக்ஸ் அப்படின்றது ஒரு கட்டமைப்பு செய்யப்பட்டு இருக்கு. குறிப்பிட்ட பாக்ஸில் குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள மக்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதான் இங்கேயுமே கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாக்ஸில் குறிப்பிட்ட நாற்காலிகள் மட்டும்தான் போடப்பட்டிருக்கு. அதுலேயே அவங்களுக்கு உண்டான தேவையான அனைத்து உணவுகளும், அவங்களுக்கு உண்டான தண்ணீர் பாட்டிலாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், பிஸ்கெட்டாக இருக்கட்டும், அது அனைத்துமே அந்த சேரில் வைக்கப்பட உள்ளது. இங்கே போடப்படக்கூடிய அந்த 4900 சேர்களானது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நேரத்தில் எல்லாமே அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. 80% வேலைகள் முடிவடைந்த நிலையில் இன்னமும் மேற்கூரையானது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாற்காலியிலும் இங்கே போடப்பட்டுக்கிட்டு இருக்கு.
குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு இங்கே வரக்கூடிய 4900 பேர் மக்களுக்கும் உண்டான மருத்துவ வசதி அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இன்று மாலை அதோட ஒத்திகையும் காணப்படுவதாகவும் ஒத்திகையானது மேற்கொள்ள போவதாகவும் நிறைய தகவல் வருது. பார்த்துட்டு இருக்கோம். நாற்காலியை வந்து இப்போ உடனே வேகமாக அனைத்து வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு இரவே இருக்குது. நாளை நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் வந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க போகிறாரு. நிறைய விஷயங்கள் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அறிக்கையும் நம்மளோட தேர்தல் அறிக்கையும் தயார் நிலையில் உள்ளது அப்படின்றத சேலத்தில் சொல்லியிருந்தாரு. நாளை இங்கே என்னென்ன பேச போகிறார், என்னென்ன பண்ண போகிறார் அப்படின்றத பார்க்கக்கூடிய சூழலில் வேலூரில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கு அனுமதி வழங்கியிருந்தாங்க. நேரமானது இன்னும் வந்து அஃபிஷியலாக தலைமையிலேருந்தே வராதனால இங்கே நம்ம கேள்விப்படும் பொழுது 12 to 4 மணி வரைக்கும் நேரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த 12 to 4 வேலூர் பொதுவாகவே வந்து வெயிலுக்கு வந்து உகந்த ஊராக இந்த வேலூர் இருந்துக்கிட்டு இருக்கும். குறிப்பாக வேலூரில் வந்து மேற்கூரை அமைக்க சொன்னது இந்த வெயிலின் காரணமாக மட்டும்தான். மக்கள் அவர்கள் எப்படி வராங்களோ அப்படியே அவங்க போகணும் அப்படின்றத மனதில் கருதி அவங்களுக்கு உண்டான தண்ணீர் வசதி, மருத்துவ வசதி, கழிப்பறை வசதி, இந்த மாதிரி எல்லா வசதிகளும் குறிப்பாக நாற்காலியோடு அமைக்கணும் அப்படின்னு அவங்களோட நிபந்தனைகளில் வந்திருக்கு. அதை கட்டுப்பட்டு தான் வேலைகளை விறுவிறுப்பாக செய்யப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் விஜய் அவர்கள் சந்தித்த மக்கள் கூட்டமாக இருக்கட்டும், நிர்வாகிகள் கூட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் இருந்ததே இல்லை அப்படி தான் நம்ம சொல்லணும். இன்னும் சொல்லணும்னா திருவிழாக்களையும் தாண்டி நிறைய விஷயங்கள், அதான் இங்கே இருக்கக்கூடிய திருவிழாக்களில் மிஞ்சறக்கூடிய வகையில் மக்கள் கூட்டமும் அதோட கொண்டாட்டமும் இருக்கும் அப்படின்ற நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதான் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இந்த பாக்ஸ் ஆனது அமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அந்த நாற்காலிகளை அமைச்சு அந்த பாக்ஸ் வைக்கப்பட உள்ளது அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இப்போதைக்கு நம்ம நடைபெற்றுட்டு இருக்கு. அதை தான் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாற்காலிலும் ஒரு பக்கம் தயார் நிலையில் இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் வந்து பேசக்கூடிய இடமானது அதுதான். நேற்று நம்மளே பார்த்துருந்தோம். விஜய் அவர்களோட வாகனம் வந்து உள்ளே வந்து போக வகையில் அங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஆனது அமைக்கப்பட்டிருக்கு. இன்று விஜயின் பிரச்சார வாகனமானது அவரோட அலுவலகத்திலேருந்து தயார் நிலையில் இருக்குது. கிளம்புறதுக்கு தயார் நிலையில் உள்ள நிலையில் நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் அந்த வாகனம் கிளம்பியிருக்கும். ஸோ விஜய் அவர்கள் அங்கிருந்து தான் பேச தொடங்க போகிறாரு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் வழி, ஏன்னா நிறைய இடங்களில் எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாவே இருந்துச்சு. ஏன்னா எப்படி நீங்கள் அதை அமைக்க போகிறீங்க, ஒரு எமர்ஜென்சினா எப்படி இருந்து அவங்களை கூட்டிகிட்டு வர போகிறீங்க அப்படின்னு. ஸோ நம்ம பார்க்கறது தெரியுது உங்களுக்கு 2 பக்கமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஆனது உங்களுக்கு பெருமளவுலேயே இருக்குது. எந்த ஒரு பாக்ஸில் பிரச்சனைனாலும் அதுக்கு உண்டான எமர்ஜென்சி வழியில் ஒரு வாகனமே வந்து போகும் வழியில் அமைஞ்சிருக்கு. இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு 2 வாய்ப்புகள், அதாவது 2 வகையில் அவரோட வரவை வந்து தயார்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயின் வாகனமானது சென்ட்ரலேயே வர மாதிரியும் ஒரு பிளான் இருக்குது. இன்னொன்று பின்வழியாக வந்து ஸ்டேஜ் முன்னாடி நிற்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி கட்டமைச்சிருக்காங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்றது நாளைக்கு காலை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு இரவே இருக்க நிலையில் இன்று காலையிலேருந்து குடும்பமாக வந்திருக்காங்க. நம்மளை காணொலியிலே பார்த்துருப்பீங்க. வந்தக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நாளைக்கு தான் விஜய் அவர்கள் வர்றாங்க. ஆனால் இன்றைக்கே குடும்பமாக வந்து இந்த இடத்த நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். நிர்வாகிகள் வந்து சந்திப்பு கூட்டமாக இருக்குது, ஆனால் எங்கள் குழந்தைகள் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். மேற்கூரை, நாற்காலி, அது மட்டும் இல்லாமல் விசிறி முதற்கொண்டு இங்கே ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு இருக்கு அப்படி தான் சொல்லணும். வரக்கூடிய மக்களுக்கு இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இதுவரையும் நடந்திராத நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக இந்த கூட்டமானது நடைபெற இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றத நம்மளால் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2% வேலைகள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் மினி மருத்துவமனை வசதிகளும் வந்து இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு மாலையிலிருந்து அதோட ஒத்திகை செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் எங்கே நிறுத்தப்படும், எப்படி நிறுத்தப்படும் அப்படின்றது காவல்துறையோட ஒத்துழைப்பின்படி இந்த கூட்டமானது நாளைக்கு நடக்க போகுது. நம்ம நின்றுகிட்டு இருக்க இடத்துல நாளை இதே நேரத்தில் மக்கள் கூட்டமாக இருக்க போகுது. 4900 பேருக்கு மட்டுமே அனுமதினாலும் அதை தாண்டி வழி எங்குமே வந்து அவர் வரவேற்க மக்கள் தயாராக இருக்காங்க. பேனர்ஸாக இருக்கட்டும், கொடிகளாக இருக்கட்டும், எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. ஸோ நாளை என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்காக அடுத்தடுத்த காணொலியில் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போது இந்த மாதிரியான அமைப்புகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கே மிக பிரம்மாண்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பரபரப்பாக நடந்துட்டு இருக்க இந்த வேலையிலிருந்து நாளைக்கும் தொடர்ந்து உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் வழங்க காத்துட்ருக்கோம். இன்னும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முரளி. நன்றி, வணக்கம்.